மரத்தை வெட்டக்கூடாது. ஏமா ஏன் மரத்தை வெட்டணும்? வீட்டுக்கு வீடு மரக்கன்றுகளை ஊண்டுங்கன்னு ஐயா சொன்னார். இந்த மரத்தை வெட்டலாமா? சம்போ மகாதேவா திருச்சிற்றம்பலம். சம்போ மகாதேவா திருச்சிற்றம்பலம். மங்களம் உண்டாகட்டும். அது உண்டாகி 3 மாசம் ஆச்சு. ஏராண்டி தாத்தா, நான் காசில இருந்து வர்றேன். தாத்தா, உங்களை போல ஞானிகளை நான் கண்டதில்லை இல்லையா? இந்த காட்டுக்குள் தவ ஞானிகளும் யோகிகளும் வருவார்கள். ஆனா இந்த இடத்துல தாங்கள் வர வேண்டிய காரணம் என்ன வந்திருக்கீங்க? காசில இருந்து புண்ணிய நதியெல்லாம் நீராடி புண்ணிய நீராடி புண்ணிய நதியெல்லாம் நீராடி இன்னைக்கு குமரத்தீர்த்தலாம்னு வந்திருக்கேன். என்னடா என்ன விசான காலத்துல குமரத்தீர்த்தம் வந்திருக்கே? உப்பு கிடையாது போடா, இருக்கு போட. கன்னியாகுமரி திட்டம்டா. கன்னியாகுமரி. ஆமா. வர்ற வழியில உங்க அப்பா நந்திராஜனை பார்த்தேன். இருக்கா? நன்றாக இருக்கின்றார். எங்களுடைய பிள்ளைகள்லாம் வந்து காட்டுல வந்து கதைமலை கட்ட போயிருக்காங்க. ஒரு மனுஷன் ஐயா. ஏண்டா தெரியாம பிள்ளைகளை காட்டுக்குள்ள அனுப்பி வச்சுக்கிட்டு நோகாம வீட்டுக்குள்ள இருக்காரு. பிள்ளைய காட்டுக்குள்ள போனாங்களே என்ன செய்யாரு எது செய்யறாங்க பார்த்து பாரு. யாரும் மதிக்கிறதே கிடையாது. ஏண்டா பெரிய மனுஷன் மாதிரி நடக்க என்னப்பா பெரியவர் நீங்க நீங்க நியாயத்தை சொல்லுங்க. சொல்லியா அப்ப மேல ஏன் கோபத்துல இருக்குன்னு என்ன கோபம் தெரியும். ஊர்ல ஒரு திருவிழா வச்சாங்க, ஊர்ல ஒரு கல்யாணம் வச்சாங்க. சாமிக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க இல்லையோ, வீடு தேடி வந்து எனக்கு பத்திரிக்கை வைப்பாங்க. சரி, ஊர்க்காரங்க நீ மதிக்கிறாங்களே. எங்க ஆத்தால கல்யாணம் பண்ணனே எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தானே. போடா ஏண்டா பெற்ற தகவல் சொல்லாம 60ஆம் கல்யாணம் பண்ணாரு. சரி, அதுக்கு பத்திரிக்கை கொடுத்துருங்க. ஆமா, நல்லா பேசுற. ஆமா, வள்ளி என்ன எங்க நம்மள மனுஷனாவே மதிக்க மாட்டாங்களோ? இதுதான் ஜூஸ் பொடி ஈஸ்வரி. ஆமா தாத்தா, விடிய விடிய இந்த பிள்ளையோட உண்மையான நேரம் தெரியுது பாரு. ஏராண்டி நான் பார்க்க வேண்டிய இல்லையே. தாத்தா வணக்கம். தாத்தா அண்ணே, யார் இந்த தாத்தா? எங்கிருந்து வராங்க? கிளவி கூட உங்க பக்கத்துல வரேன். என்ன செய்யறது? ஏனே காலையில 5:30 மணியால உங்க கிளைமர் குறையுங்க. தாத்தா தாத்தா உங்களுக்கு வணக்கம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுங்க தாத்தா. எங்க இருந்து வரீங்க? காசில இருந்து வர்றேன். இங்க இருந்து வந்தீங்க? இன்னைக்கு கன்னியாகுமரி தாளம் இருக்கேன்.
திட்டமா? டேய், கன்னியாகுமரி திட்டம்டா. சரி, அங்க போட்டுட்டு இங்கேயே வந்தீங்க. நல்ல வழியில எனக்கோ பசி மயக்கம். பசி மயக்கத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு இந்த இடத்துல? உணவெல்லாம் கிடையாது தாத்தா. எங்கள்கிட்ட ஏன் பொருள் தான் இருக்கு. பசியால் உடல்களிலே கொஞ்சம் பசிக்கே அவங்க தள்ளிப்பா. பசியால் உடல்களிலே பசியால் உடல்களிலே கொஞ்சம் பசிக்கே அவங்க தள்ளிப்பா. பசிய பசியால் கட்ட உடனே கிளம்பி பசியா உடல்களிலே கொஞ்சம் பசிக்கே அவங்க தள்ளிப்பா. ஏதாய் கொஞ்சம் தருவாய் இந்த கிழவன் பதிலீர. ஏதாய் கொஞ்சம் தருவாய் இந்த கிழவன் பதிலீர. கொஞ்சம் பதினாறு மெத்தக்க உடனே கிழமை பதியார் உடனே கொஞ்சம் பதியார் கொஞ்சம் தரும். இந்த காட்டுக்குள்ள தேனும் தினைமாவும் வச்சு சாப்பிடுறீங்களா? அதுவே நாங்க கொண்டு வந்திருக்கோம் காட்டுக்குள்ள காவலுக்கு வந்தனால. என்னண்ணே? அண்ணே இந்த தேனு தினைமாவுக்கு கொடுங்கண்ணே. சரி தாத்தா, தங்கச்சி தேனும் புரியமான சாப்பிட இப்படிலாம் நீங்க பண்ணுவாங்க எனக்கு தெரியும். சரி, வரும்போது 2 பாக்கெட் சாப்பிட வந்தேன். உங்களுக்கு சாப்பிடுங்க. போடா, தாத்தா இல்லாமடா வயசு உள்ள காலத்துல இதை பிடிச்சிக்கிறதா என்ன? அண்ணே அண்ணே தாத்தா கொடுங்கப்பா, பசியா இருக்காது. கொடுங்கண்ணே. தேனை தினைமாவை எப்படி சாப்பிடுங்க தெரியுமா? சொல்லு. சொல்லியாச்சு, நீ கொடுண்ணே. சரி. ஆமாப்பா. வயசான ஆளு. மாவை நல்லா பிணையணும். எப்படின்னா மாவுல தேனை நல்லா ஊற்றிக்கணும். ஊத்திக்கணும். மாவு நல்லா பிணையணும். பிணையணும். மாவு நல்லா பிணைச்சி பிணைஞ்சு ஊற்றிக்கிறணும். ஊத்திக்கணும். சரி. உனக்கு நான் சொல்லுங்க. சரிப்பா. நல்லா ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டு பிணைஞ்சிக்கிட்டு ஒரு உருளை கையில பிடிச்சிக்கணும். ஒரு ஊட்டி பிடிச்சிக்கணும். ஒரு உருண்டையே வாயில வச்சுக்கிறேன். சரி. ஏன் இப்படி சாப்பிட சொல்றேன்னா, தொண்டையில சிக்கிக்கிருச்சுன்னா பிக்கலுக்கு காரணம். ஆமா. ரொம்ப சிரமம் போட்டு போவேன். அதுக்கு அர்த்தம் சொல்ல வைக்கிறேன். ஏண்டா இது வைத்தியம் பண்ணாது. சாப்பிடணும். சாப்பிடுறேன். தாத்தா கொடுங்க முதல்ல. தர்றா. என்னண்ணே தாத்தா கோவப்பட்டாரு? சரி கொடுமா, போமா. ஓடி போட்ட போ. தாத்தா பசிக்கு நின்று ஏன் இப்படி பேசுறீங்க? தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கு நீ வீச்சம் கொடுத்த கழுது. தர்றா. வள்ளி வள்ளி நீ கொடுத்தாக்கா எனக்கு வயிறார. சரி. தர்றா. தர்றா நீ. தர்றா. அண்ணே தாத்தா குடிக்கிறேன். குடிக்க சொன்னா குச்சி வச்சுக்கிட்டு அடிக்கிறாரு. தாத்தா குடிக்கிறேன். அப்ப எப்படி ஊத்துறாரு? வாயில அடிக்கிறே தெரியல. எதுல பிடிக்கிறேன்? அண்ணே புடிச்சுக்கணே. இந்த கையை புடிச்சுக்க, அடியே அந்த கையை புடிச்சுக்க. எங்க இருக்கு? எங்க இருக்கு? அந்த மண்ணடி எடுத்து வாயா. ஐயோ தாத்தாக்கு விக்கல் வந்துச்சு, சுனையில தள்ளுங்க. தண்ணிக்குள்ள தள்ளிடாதீங்க, பார்த்து தூக்கிட்டு வாங்க தாத்தாவை. கொலைகாய்ச்சல உள்ள வைக்கமா, கொலைகாய்ச்சல உள்ள வைக்க. நீ போய் தள்ளி விட்ட. தாத்தாவுக்கு தேவைங்கிறதும் கொடுத்தேன். தாத்தா டாக்டர் இல்லையா? ஆமா. விக்கல் எடுத்துச்சு. அச்சச்சோ. சொலைக்கு கொண்டு போல. ஆ. எடுத்து குடிக்கிறேன்னு தனிக்குள்ள போதுக்கு விழுந்துட்டாருமா. தாத்தா தூக்கிட்டு வாங்க, பாவம் விழுந்துட்டு போறாரு. ஆளம் தெரியாம உள்ள போயிட்டு போறாரு. ஏலேலோ 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 ஏலேலோ. நாம் இருப்பை கண்ணனம் கொண்டு. தாத்தா தடியில கேட்க தாத்தா வேணாம். நான் வாடி கேட்கிறேன். என்ன ஆச்சரியம்? நீ கொடுத்த தேடு தெரியுமாவ? ஊழல்லாம் நிமிர்ந்து தாத்தா என்கிட்ட வாங்கி குடிச்சது
கை பக்குவான். ஆத்தா வரும்போது இப்படி வந்தா தேனை குடித்தவரை இப்படி ஆயிடுச்சு. ஏய், தகடு என்னடி அங்கங்கே, இப்ப மொக்க வந்தது என்னது? உனக்கு இந்த வயசுல அது போனது இல்லையா? கை பக்குவான். குடு குடு வயசுல குமார மணி போடல, பட்ட போடல, சின்ன பிள்ளை போல துள்ளி துள்ளி ஓடுற. குடு குடு வயசுல குமார மணி போடல, நீ சேன ரத்து பதி தகதாரி, நரத்து பதி ஆதே நரக்கடலே, திங்களே. வித்தால கல்லியெல்லாம் பிறகு வெட்ட போகையில கல்லியெல்லாம் பிறகு வெட்ட போகையிலே என்ன ஆட்டம் போடுறது ரொம்ப அதிகமா இருக்கு. வித்தால கல்லியெல்லாம் பிறகு வெட்ட போகையிலே பிறகு வாய் என்னையா சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்க? ஏண்டா நீ என்ன பண்றீங்க? நீ இந்த வரட்டு இருக்கும்போது இப்ப நான் இருக்க மாட்டேனா? வித்தால கல்லியெல்லாம் பிறகு வெட்ட போகையிலே தாரே கல்லியெல்லாம் பிறகு வெட்ட போகையிலே வாடாங்க. ஆமா நல்லா ஆடுறீங்களே பாடுறீங்களே சரி பிள்ளைமா, பிள்ளைமா, பிள்ளைமா. யார் மாப்பிள்ளனே? தாத்தா சொல்லுங்க. வள்ளி தாத்தா இந்த காட்டுல இருக்கியே ஆமா. உனக்கு தேவை இல்லையா? எதுக்கு பையங்க? மிருகமெல்லாம் வருமே பயமே இல்லையா உனக்கு? இல்ல பயமே இல்ல தாத்தா, எங்க அண்ணன் இருக்கார்ல. அப்படியா? ம். இப்ப பாம்பு வந்தா அவனுடைய பாம்பை பொந்துக்குள்ள வச்சிரு. இருக்குல்ல? பாம்பு பொந்துக்குள்ள. சரி சிங்க வந்தா சொந்தமணி. என்ன கட்டியா? சங்க கடிச்சு. அப்படியா? சீமானவர். புலி வந்தா அத்தா, நான் புலி வளர்க்கிற பெரிய ஆளு தாத்தா. எங்க அண்ணன் வீரன். அதற்கெல்லாம் வீரன் எங்க அண்ணன். வாடாங்க. தூரத்துல வந்து புலி வரும். புலி வரும். இந்த துணியை நல்லா சுத்திக்குவேன். சரி லேசா மண்ணெண்ணெய் ஊத்திக்குவேன். ஓஹோ தீய பத்த வச்சுக்குவேன். ஆ. புலி பக்கத்துல வரும். ம். புலி ம். தீ ஆஹா புலி தீ வா புலியை வச்சிருக்கேன். பக்கத்து வச்சு வச்சுருங்க புலியை தீய வச்சு எரிஞ்சுக்குவேன். வெட்டி விடுங்க கரடி வந்தா வாடாங்க ஒரே வீடு அடிச்சுட்டு வந்தாக்கா? கரடி வந்தா எல்லாத்தையும் வச்சு வெட்டிடுவோம். வெட்டிடுவியா? ஆமா. அதான் தைரியம். பயமே இல்ல பயமே கிடையாது. அப்படியா? ஆக்சிடென்ட் பண்ணுவேன் அம்முடி செத்து போறேன். ஒரு பெரிய மிருகம் இருக்கு பெருசா ஒட்ட வச்சிருக்கீங்க? அந்த மிருகத்துக்கு 4 கால் இருக்கு. சரி. ஒரு கால் ஒண்ணு தூண் மாதிரி இருக்கு. அந்த மிருகத்துக்கு சரி. முன்னாடி தொங்கு பின்னாடி தொங்கு. மூஞ்சிலுமே. அப்படி மூஞ்சில் தானே? எல்லாத்துக்கும் முன்னாடி தான் தொங்க. ஆமா பின்னாடிமா தொங்க.
நான் சொல்லுறேன்னா இந்த மிருகத்துக்கு முன்னாடி தொங்கு பின்னாடி தொங்கு அதுல தாத்தா அப்படி ஒரு மிருகத்தை பாத்துக்க பார்க்கவே இல்லை தாத்தா. பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்ல. நான் சொல்லட்டு பண்ணேன்னு எந்த மிருகம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லவா? சொல்லு தாத்தா. யாரு சொல்லாது யாரு சொல்லுங்க. ஐயோ ஐயோ எனக்கு பயம் தாத்தா. யாரையா தாத்தா? யாருமே எங்களுக்கு பயம் தாத்தா. சொல்லாது தாத்தா. ஏய் தாத்தா நீ சொல்லாத. எங்க அண்ணி கண்ணடிக்குது பார்த்து. என்னாச்சு? யாருன்னா பயம் வந்து தாத்தா. பயமா? ஆமா தாத்தா. யாரு மட்டும் எங்களுக்கு பயம் தாத்தா. நான் சொல்லுமா? சரி 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 தாத்தா யாரு கேட்கணும். கேட்கணும். என்னை கல்யாணம் பண்ணிக்க. அடே பாருங்க தாத்தா கல்யாணம் பண்ணி சொல்றாரு. தாத்தா உடனே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படியா? இப்படி ஆசையா? வா தாத்தா சொல்ல தாத்தா. தாத்தா யாரே சொல்ல தாத்தா. பண்ணல யாரு அது எப்படி ஏறும்? அது யாரு? தாத்தா யாரு வேணும் தாத்தா? நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் தாத்தா. கேப்பையா? உசியா என்ன எனக்கு சத்தியம் தரேன். டேய் என்ன கல்யாணம் பண்றியா? பாவம் தாத்தா நஞ்சனை தாத்தா. சத்தியம் கொடு. சத்தியம் எப்படி தெரியுமா? எப்படி? கிழவனாகிய தாங்களை கிழவனாகிய தாங்களை நல்லா சொல்லு. கிழவனாகிய தாங்களை கிழவனாகிய தாங்களை ஆம்பளை யானை மொட்டை யானையை சடை கிழவனாகிய தாங்களை கிழவனாகிய தாங்களை முருகன் மீது ஆணையாக முருகன் மீது ஆணையாக திருமணம் பண்ணிக் கொள்கிறேன். திருமணம் பண்ணி கொள்கிறேன். யாரை விடுவேன்? திருமணம் பண்ணி கொள்கிறேன். சத்தியம் நல்ல உள்ளதா? சத்தியம் வள்ளி தாத்தா. நான் அழகா இருக்கேனா? ஆமா ஒரு லட்சம் அப்படி தெரியுது போ தாத்தா. ₹1 பிளேட் வாங்கி முதல்ல சேர்த்துட்டு வாங்க. போடா கட்டு போடா. வள்ளி தாத்தா உன்னை கல்யாணம் பண்ணி தேருங்களை ஏத்தி எல்லாரும் அங்கேயும் போடுவாங்க. மூஞ்சிய பாரு. உனக்கு நான் கேட்குதா? உனக்கு ஏத்த அழகான மாப்பிள்ளை வாங்க. மேலதாளம் கேட்கும் காலங்களில் வருக வருக என்று பின் பார்க்க வருகிறேனே. மேலதாளம் கேட்கும் காலங்களில் வருக வருக என்று பின் பார்க்க வருகிறேனே. விடிய விடிய தள்ளி இங்க வா. கிட்ட வா. யாரையும் விட்டு போறான். ஏய் நீ என்ன சரக்கு சொல்லி வச்சிருக்க? தாத்தாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வா நல்ல போட்டு கொள்ளுங்க. நல்லபடியா இல்ல இல்ல நல்லபடியா வச்சு பாத்துக்கிறேன். அடிக்க அங்கே என் மாட்டம் பாரு கலந்தூரி ஏன் பாரு. அசல் சோளக்காட்டு பொம்மை தாத்தா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னங்க பண்றீங்க தங்கச்சி நீங்க? சிரிக்காம சொல்றா. தாத்தா கிட்ட கொடுத்து சொன்னா சிரிக்காம சொல்றா. அது சொல்லுனே. உப்பு ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிக்கிறீங்களா? அம்மா சொல்லுனே. அண்ணன் உன்னை காப்பாத்துறதுக்காக எப்படிப்பட்ட தியாகம் செஞ்சிருக்க. உன் தியாகத்துக்கு ஒரு சிலையே வைக்கலாம். போதும் போதும். ஐயா பைசா இல்லை அப்பா
எப்படி ஒரு 70 வயசு கதவுல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ உனக்காக ஒரு கூடவே தியாகம் இருக்குங்க. பண்ண போறேன்டா. என்ன அண்ணே உன்னால மட்டும் ஒரு 80 வயசு கதவையை நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணே ஏன் அண்ணே உனக்கு மாப்பிள்ளை தேடி அப்படி சொல்லுங்க அண்ணே நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்கல்ல என்ன அப்படி இருக்கு இந்த நேரம் கைய முடியல அண்ணா தாத்தா பாத்தீங்கல்ல எல்லா இடமுமே வெளுத்திருந்தது ஆனா அந்த இடம் மட்டும் கருப்பா இருந்துச்சு பொறுமை முடியும் கண்ணு முடியும் எவ்வளவு கருப்பா இருந்துச்சு அவன் பார்த்தா தாத்தா மாதிரியா தெரியுது எனக்கு என்னமோ மனசுக்கு சரிபடலடா. ஆமா அண்ணா அப்ப அந்த நாரதர் வந்தார். உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு கலகத்தை பண்ணிட்டு போனார். ஆமா அப்பதான் வேடன் வந்தாருண்ணா மானத்தேடி வந்து சொல்லி உடனே தெரிய போறேன்னு சொன்னார். போய் சொல்லிட்டு போயிட்டாரு கிளம்பி வந்து உன்னை கையை சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாரு நான் தெரியாம கேட்கிறேன். என்ன அண்ணே உன்னை கண்டெடுத்தது யார்? நீங்கதான் உன்னை வளர்த்தது யார்? நீங்க தானே ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம கொசு கடிக்காம கொசுவனை தான் போட்டு உன்னை பாதுகாப்பா வளர்த்தினேன். நீங்க தானே தேனும் தனைமாவும் பாலும் மடமும் கொடுத்து வளர்த்தினே யார்? நீங்க தானே இந்த அளவுக்கு பருவம் முடிஞ்சியே இதற்கு காரணம் யார்? அது ஆண்டவன். ஆண்டவன் காரணம். அழகான பொம்பளை பிள்ளை எதுக்கு அடுத்தாருக்கு நான் கட்டி கொடுக்கணும்? சரி நான் சும்மா தானே இருக்கேன். அது நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணலாம். அது சரி முருகனை வேண்டி வந்துட்டான். வள்ளி சுவாமி வீரனாக வீரனாக விருந்தனாக வந்தவன் தான் இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு உனக்கு என்ன வர வேண்டும் என்றுமே தாரத்தில் இரண்டாம் தாரமாக அமைந்தாலும் தரத்தில் முதலிடம் கிடைக்க வேண்டும் என்னுடைய பெயரையே முதல் வைத்து அழைக்கும் வர வேண்டும் சுவாமி ஆகட்டும் இன்று முதல் என்றும் வள்ளி தீபாவளி வள்ளி தீபாவளி என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போட்டுவார் ரகுபதி ராகவ நாடகத்தை இதுவரையில்